இயேசு கிறிஸ்துவ நாமத்தால் மறுபடியும் இந்த வீடியோவில் உங்களை எல்லாரும் பார்க்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். பைபிளில் மிக முக்கியமான ஹீரோ மோசஸ். அவர் பிறந்து வளர்ந்து எகிப்து தேசத்திலிருந்து ஆயிரக்கணக்கான ஜனங்களை கொண்டு வந்ததுக்கு பின்னாடி விசேஷமான 6 பெண்கள் இருக்காங்க. அவங்கள பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்க போகிறது 2 மருத்துவச்சிகள், சிப்ரால், பூவால். இவங்க யாருன்னா எகிப்து தேசத்தில் மருத்துவ வேலையை பார்த்து வர பெண்மணிகள். பார்வோன் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறாரு. 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள்லாம் கொண்டு போடும்படி சிப்பாளுக்கும் பூவாளுக்கும் ஒரு கட்டளை விதிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு இஸ்ரேல் ஜனங்கள் பலியை பெருகிறதுல ஒரு பயம், நம்மளோட பெரிய ஒரு ஜாதியாகிறவங்களும் ஒரு பயத்தினால இந்த காரியத்தை செய்கிறாரு. ஆனால் சிப்பாளும் பூவாளும் அதை செய்யாதபடி, தேவனுக்கு பயந்ததுனால அவங்க செய்யாதபடி அதை அதை பாதுகாத்து அந்த பிள்ளைங்களை பாதுகாக்கிறாங்க. இதனால தேவனும் அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது யோகேபெத் அண்ட் மிரியம். யோகேபெத் யார் அப்படின்னு சொன்னால் மோசேயோட பெற்ற அம்மா. இவங்க மோசேயோட லைஃப்பில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா, பார்வோன் நிறைய கட்டளைகளை பிறப்பிக்கிறாரு. இந்த 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இவங்க ஸ்ட்ராங்காக இருந்து நிச்சயமாக ஆண்டவர் இவரை பெரிய ஜாதியாக்குவார் பிற்காலத்தில் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் என்னமோ தெரியல, அவங்க அந்த குழந்தைய மறைச்சு கொஞ்ச நாள் வளர்த்துட்டு வராங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அழகாக ஒரு துணியில் சுற்றி ஒரு கூடையில் போட்டு அவங்க மகள் கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. அவங்க மகள் யார் அப்படின்னா மோசேயோட கூட பிறந்த அக்கா. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கூடையை எடுத்துகிட்டு போயிட்டு நைல் நதி ஓரமாக குளிச்சிட்ருக்க பார்வோனோட மனைவி, அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே குளிச்சுட்டு இருக்கிற இடத்துல ஒரு தனியான ஒரு பிளேஸில் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய அப்படியே அனுப்பி விடுறாங்க. ஸோ இந்த இடத்துல இவங்க 2 பேருமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் மோசேயோட லைஃப்பில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக மோசேயோட வாழ்க்கையில் நம்ம பார்க்க போகிற பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வோனோட மகள். இவங்க அந்த நதி ஓரமாக அவங்க பணிப்பெண்களோட குளிச்சுட்டு இருக்கும்போது மிரியம் அனுப்பின அந்த பெட்டி அந்த நதியில் வருது பார்க்குறாங்க. அந்த குழந்தைய எடுத்து அதை என்ன ஜாதி என்ன கோத்திரம் அதெல்லாம் யோசிக்காமல் அந்த குழந்தைய அவங்க வளர்க்கணும் முடிவு பண்ணுறாங்க. பார்வோனும் கூட நிறைய நமக்கு தெரியாது, பார்வோனு கூட நிறைய கேள்வி கேட்டுருக்கலாம், நிறைய யோசிச்சிருக்கலாம். இது எங்கேருந்து வந்த குழந்தை, எப்படி வந்த குழந்தைன்னு யோசிச்சிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அதை பொருட்படுத்தாமல் அவங்களோட ராஜ்யத்தில் அந்த குழந்தைக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அது எல்லாமே அவங்க மகள் செஞ்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவர் சிறு வயதிலிருந்து வளர்றாரு. அவங்களுக்கு தேவையான படிப்போ, அவங்களுக்கு தேவையான எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து நல்லபடியாக அந்த மோசையை வளர்க்குறாங்க. கடைசி நம்ம பார்க்க போகிறது சிப்போரா யார் அப்படின்னா மோசையோட மனைவி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மோசே எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அவங்க குழந்தைய தூக்கிட்டு எல்லா இடத்துலையுமே அவருக்கு ஒரு உறுதுணையாக இருந்து அவரோட இருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, அன்றாட வாழ்க்கையில் நம்ம சுற்றி அநேக பெண்மணிகள் இருக்காங்க. நம்ம அம்மாவாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், இவங்களால நம்ம நிறைய உபகாரங்களும் உதவியை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவங்கள ஒரு அலட்சியமாக, ஒரு பொருட்டாக மதிக்காமல், அவங்களுக்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் அநேக காரியங்கள் நம்ம அவங்களை உதாசீனப்படுத்துகிறோம். அப்படி செய்யாமல் அவங்கள அவங்களுக்கு உண்டான அங்கீகாரமோ அவங்களோட மதிப்போ நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். நிறைய அம்மாக்கள் ரொம்ப கஷ்டத்துலேயும், நிறைய ஹஸ்பண்ட்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள கொடுமைப்படுத்தி குடிச்சு அவங்கள கொடுமைப்படுத்தி அடித்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. அந்த கொடுமையின் மத்தியிலையும் பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அவங்கள ஆளாக்கி அவங்கள அழகு பார்க்குறாங்க. ஸோ வேதத்துலையும் அதான் சொல்லுது. நீதிமொழிகள் 14:1 சொல்லுது, புத்தியுள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு உண்டான மதிப்பும் அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க அப்ரிஷியேட் பண்ணி அவங்களுக்கு நன்றி சொல்லி அவங்கள மகிமைப்படுத்துங்க.
எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் கேட்ட வார்த்தைகளே அப்பா நீங்கள் பார்த்துருக்குறீங்க. இதனால ஏசப்பா நாங்கள் கூட இருக்கிற ஒவ்வொரு சகோதரி சகோதரர்களையும் ஏசப்பா எங்கள் பெற்றவங்களையும் மதித்து ஆண்டவரே அவங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை நாங்கள் கொடுக்கறதுக்கு எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்களோட நீங்கள் கூட இருந்து வழிநடத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.